வணக்கம். இது நம்ம குகன் விவசாய யூடியூப் சேனல். நம்ம ஃபாலோவர்ஸ்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேங்க. ஸோ நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த மெடிசின் வேணாலும் வச்சுருங்க. கோழி வளர்த்துறீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்க எந்த மெடிசின் வேணாலும் வச்சுருங்க. ஸோ நான் சொல்ற இந்த மெடிசின் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வச்சிருக்கணும். உங்க வீட்டு ஃப்ரிட்ஜில வந்து பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்டாமைசின், டெக்ஸாலேப்னு ஒரு இன்ஜெக்ஷன் சொல்லியிருப்பேன். நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும். இந்த மெடிசின பயன்படுத்தி நிறைய பேர் ரெக்கவர் பண்ணியிருக்கிறீங்க கோழிகள. ஸோ வச்சிருக்காத கஸ்டமர் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அத வாங்கி வச்சுக்கங்க. ஸோ ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய நண்பர்கள் கால் பண்ணி பேசும்போது, இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சளியில நிறைய கோழிகள் வந்து இழந்துருச்சுங்க. சிக்ஸ் வந்து நிறைய இழந்துட்டேன். அப்படிங்கிற மாரி நிறைய பேர் சொல்லுவீங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சளி வந்ததுக்கப்புறம் கரெக்ட்டா நம்மளை கான்டாக்ட் பண்ணி, நம்மள ரீச் பண்ணி, நம்ம வந்து அதுக்கு மெடிசின் சொல்லி இதெல்லாம் பண்றதுக்குள்ளயே வந்து பார்த்தீங்கன்னா, கோழிகள் வந்து இறந்துருதுங்க. ஸோ அந்த டைம் வந்து நம்ம தடுக்கணும் அப்படிங்கும்போது, நான் வந்து வீடியோவும் போட்டிருக்கோம். ஸோ அத வந்து நீங்க ஃபாலோ பண்ணாம இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நான் தப்புன்னு சொல்லுவேன். ஸோ என்னன்னா, இந்த மெடிசின் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த லாஸ்ட் வீடியோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அவேர்னஸ் எடுத்து நீங்க வந்து கம்பல்சரி வந்து இந்த மெடிசின்லாம் வச்சுக்கங்க. ஏன்னா வந்து நண்பர்கள் நம்மகிட்ட பேசும்போது வந்து ரொம்பவே வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. ஸோ கோழிகள் நிறைய இறந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது. எப்பயுமே நீங்க கையில வச்சிருக்க வேண்டிய ஒரு மெடிசின் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்டாமைசின், டெக்ஸாலேப் அது போக வந்து பார்த்தீங்கன்னா 2.5 ml இந்த சிரஞ்ச் வச்சுக்கங்க. அது போக இந்த ஃபெஸ்டிவிட்டி ஐ டிராப் வச்சுக்கங்க. இந்த ஐ டிராப் எதுக்கு அப்படின்னா, கண்ல எந்த மாரி பிரச்சனை ஏற்பட்டாலும் 2 டிராப் சுட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து ஃபுல்லா ரெக்கவர் ஆயிருங்க. ஸோ என்னோட தனிப்பட்ட கருத்துல நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, மெடிசின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு பயங்கரமா கன்ஃப்யூஷன் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மெடிசின்ஸ் இருக்கு. டைலோசின் இருக்கு, டெரிஃபிலின் இருக்கு, அமிகாசின் இருக்கு, ஜென்டாமைசின் இருக்கு, டெக்ஸாலேப் இருக்கு. ஸோ எந்த மெடிசின் நம்ம எதுக்கு நம்ம எப்படி பயன்படுத்துறோங்கிறது தெரியாமயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கோழிகள் வந்து இழந்துர்றோங்க. ஸோ மருந்தோட அளவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 0.5 + 0.5 டோட்டலா 1 ml இன்ஜெக்ஷன் பண்ணணுங்க. டோட்டலா 3 மாசத்து கோழிகள் இருந்து பெரிய கோழிகள் வரைக்கும் நீங்க இன்ஜெக்ஷன் பண்ணலாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேள தான் இன்ஜெக்ஷன் பண்ணணுங்க.